Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்போட ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட காம்படிட்டரான டெலிகிராமையும் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்போட புது அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா அப்டேட் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 1 உங்களுக்கு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மெசேஜுக்கும் நீங்கள் தனியாக ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு அப்டேட்டில் கொடுத்துருந்தாங்க. அதாவது எமோஜிஸ் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் லிமிட் ஆல்ரெடி 254 இருந்துச்சு. இப்போ 512 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டெலிகிராமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெலிகிராமில் குரூப் மெம்பர் லிமிட் பாருங்கள், 2 lakh மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் ரொம்பவே கம்மி. அதே சேம் டைம் ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் இப்போது வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையில் ஒரு நேரம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாமே போயிடும். ஆனால் டெலிகிராமை பொறுத்தவரையில் அது அவங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு டெலிகிராமை ரீஇன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணும்போது கூட அந்த மெசேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு டெலிகிராமில். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் லிமிட். அவங்க ஆல்ரெடி மீடியா ஃபைல்ஸுக்கு 16 MB மீடியா, அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி மீடியா சைஸ் 16 MB தான் வச்சுருந்தாங்க மினிமம் மேக்ஸிமம் சைஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட்ஸில் அனுப்பும்போது உங்களுக்கு 100 MB வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ 2 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டெலிகிராம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயும் சேம் அதே தான் வச்சுருக்காங்க. டெலிகிராமில் மேக்ஸ் ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா அப் டு 2 GB தான் கொடுத்துருக்காங்க அங்கேயும். அது போக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெலிகிராம் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் வில் ஆக்சஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ஃபைல் சைஸ் லிமிட் ஆஃப் 4 GB. அதாவது அதில் டெலிகிராம் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் 4 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க 2 GB நார்மல் ஆல் யூசர்ஸ் 2 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதாவது மேக்ஸிமம் ஃபைல் சைஸை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பும் டெலிகிராமும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, பெட்டரான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் கால்ஸ் யூ கேன் மியூட் அதர்ஸ் மெசேஜஸ் டைட்டில். ஒரு குரூப் காலில் இருக்கும்போது குரூப்பாக நீங்கள் ஒரு குரூப்லேருந்து வீடியோ காலோ வாய்ஸ் காலோ பண்ணும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பர்டிகுலர் மெம்பரை அவங்களோட நேம் தெரியும்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணியே அதை நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அவங்களோட வாய்ஸ் கேட்காம மியூட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டு வாட்ஸ்அப்பை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அப்டேட் தான், ஏன்னா நல்ல அப்டேட் தான். டெலிகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது டெலிகிராம் கொஞ்சம் செக்யூரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் க்ளவுட் பேக்கப் இருக்குது. அதாவது உங்களோட மெசேஜஸ் ஒன்ஸ் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது டிலீட் ஆகாது. அது டெலிகிராமோட க்ளவுட் ஸ்டோரேஜில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நம்ம பார்த்தோம்ல குரூப் லிமிட், மெம்பர்ஸ் லிமிட் 2 lakh வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த விஷயத்தில் டெலிகிராமையும் வாட்ஸ்அப்பையும் கம்பேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் ரொம்பவே கம்மியான அமௌண்ட் குரூப் மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபைல் சைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். பட் அந்த டெலிகிராமில் நிறைய உங்களுக்கான மூவிஸ், நிறைய பேர் டெலிகிராம் யூஸ் பண்ணுறதே மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். அது போக டெலிகிராமில் அனிமேட்டட் எமோஜி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது டெலிகிராம் பெட்டர் தான். பட் நிறைய பேர் இன்னும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம், அதில் தலையிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.